ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு நான்வெஜ் லஞ்ச் காம்போ, நல்லா உதிரி உதிரியான மட்டன் பிரியாணியும், அது கூடவே மசாலா உதிராமல் நல்லா கிறிஸ்பியான சிக்கன் 65, அப்புறம் மட்டன் குழம்பு, இது மூணுமே எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீட்டில் ஏதாவது விசேஷம் அல்லது வீக்கெண்டு ஸ்பெஷல் டேஸில் நல்லா டேஸ்டியாக ஏதாவது லஞ்ச் ரெடி பண்ணணும்னு நினைக்கிற போது தாராளமாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு வந்து அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். வீட்டில் எல்லாரும் ரொம்ப ரொம்ப விரும்பி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. சரி வாங்க, இப்போ இந்த நான்வெஜ் லஞ்ச் காம்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மட்டன் பிரியாணி பண்ணுறதுக்கு பிரியாணி மசாலா ரெடி பண்ணிடலாம். இப்போ இதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 இன்ச் அளவுக்கு பட்டை சேர்த்துக்கோங்க. கூடவே 5 லவங்கம், அப்புறம் சின்னதாக 5 ஏலக்காய், ஒரு அன்னாசிப்பூ, கொஞ்சமாக கல்பாசி அதிகமாக சேர்த்துடாதீங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும். அப்புறம் இதில் கால்வாசிலையும் பாதி அளவுக்கு ஜாதிக்காய் சேர்த்துக்கோங்க. ஜாதிக்காய் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்லை. இது சேர்க்குற போதே ரொம்பவே அதிகமாக சேர்த்துடாதீங்க. பிரியாணி ஓவர் ஸ்மெல்லாக திகட்ட ஆரம்பிச்சிடும். கால்வாசியில் பாதி அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும். அப்புறம் 2 பிரியாணி எல்லாம் சேர்த்துட்டு இது ரொம்பவே நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கரகரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ பிரியாணி மசாலா ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு அரைச்சிங்க அப்படின்னாலே போதும், நைஸாக பவுடர் பண்ணிடாதீங்க. இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது நம்ம பிரியாணி ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துடலாம். இப்போ எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் சின்னதாக ஒரு பிரியாணி இலை, அப்புறம் ஒரு 10 போல் முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இது லைட்டாக பொன்னிறமாகற அளவுக்கு வறுத்துடுங்க. ஸோ பிரியாணிக்கு முந்திரி பருப்பு வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்லை. பாருங்கள், இப்போ முந்திரி ஓரளவுக்கு வறுப்பட்டுருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இதில் பெரிய சைஸில் 3 பெரிய வெங்காயம் இது மாதிரி மெலிசாக நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு வெங்காயம் நல்லா பொன்னிறமாகற அளவுக்கு வதக்கிடுங்க. ஸோ எப்பயுமே பிரியாணிக்கு வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கிடணும். அப்போ தான் பிரியாணி நல்லா காரம் டேஸ்ட்டும் கிடைக்கும். அதே மாதிரி ஸ்டவ் மீடியம் ஹீட்லேயே வச்சு வதக்குங்க. அப்போ தான் வெங்காயம் கரிஞ்சிடாமல் ஒரே மாதிரி நல்லா வதங்கி வரும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும் இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கூடவே 4 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கிடுங்க. ஸோ பச்சை மிளகாயை முழுசாக சேர்க்காதீங்க, இது மாதிரி வதக்கிற போது வெடிக்க ஆரம்பிக்கும், லைட்டாக கீறிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போக நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் பெரிய சைஸில் 2 தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். கூடவே பொடியாக கட் பண்ணின ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை, அப்புறம் பொடியாக கட் பண்ணின கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துட்டு இப்போ இதில் தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு இப்போ தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க. எப்பயுமே பிரியாணிக்கு புதினா வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க, மல்லி இலை அதுக்கும் குறைவாக சேர்த்திங்கன்னா போதும். அதே மாதிரி வெங்காயம் தக்காளி வதக்கிற போதே கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்குங்க, அப்போ தான் நல்லா குழைவாக வதங்கும். பாருங்கள், இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே காரத்துக்கு 2 டீஸ்பூன் மிளகாய் தூள். நம்ம ஏற்கனவே 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால் மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்கிற பிரியாணி மசாலாவையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை லைட்டாக வதக்கிடுங்க. பாருங்கள், இப்போ மசாலாவுடைய பச்சை வாசனை போக நல்லா வதங்கி எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு புளிப்பு இல்லாத நல்லா கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். தயிர் சேர்த்ததுக்கப்புறம் இது மாதிரி கைவிடாமல் நல்லா கலந்து விடுங்க. அப்போ தான் தயிர் திரிஞ்சு போன மாதிரி இல்லாமல் நல்லா கிரேவி மாதிரி கிடைக்கும். பாருங்கள், இப்போ மசாலா எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இதில் ஒரு 600 கிராம் அளவுக்கு மட்டனை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன், இப்போ இதை உள்ள சேர்த்துடலாம். ஸோ மட்டனை வந்து நல்லா கழுவிட்டு ஒரு சலாடையில் போட்டு வச்சுடுங்க, அப்போ தான் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் வடியும். அதுக்கப்புறமா நம்ம பிரியாணிக்கு தண்ணி சேர்க்குற போது அளவு வந்து சரியாக இருக்கும். இப்போ மட்டன் உள்ளே சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடுங்க. ஸோ நான் 1/2 கிலோ பாசுமதி அரிசிக்கு 600 கிராம் அளவுக்கு மட்டன் சேர்க்குறேன். எப்பயுமே அரிசியை விட மட்டன் கொஞ்சம் அதிகமாக சேர்க்குற போது பிரியாணி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ஒரு வேளை 1/2 கிலோவுக்கு அதிக அளவுக்கு மட்டன் போதும் அப்படின்னாலும் நீங்கள் அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ மட்டன் பீசஸ் எல்லாம் மசாலாவோட சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு.
இப்போ இதில் மட்டன் வேகிறதுக்காக 1 டம்ளர் தண்ணி சேர்த்துடலாம். ஸோ நீங்கள் கப்பாகட்டும் டம்ளர் ஆகட்டும் எதில் அரிசி அளந்து எடுக்கிறீங்களோ அதுலேயே தண்ணியும் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நான் இந்த டம்ளரில் தான் 1/2 கிலோ பாசுமதி அரிசி அளந்து எடுத்தேன். எனக்கு 2 டம்ளர் அரிசி இருந்துச்சு. நான் அதுக்கு வந்து இப்போ 1 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணி உள்ளே சேர்த்துட்டு இதை ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்கள், இப்போ தண்ணிக்கும் மட்டனுக்கும் சமமாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ குக்கருடைய மூடி போட்டு மூடி இதை மீடியம் ஹீட்டில் 3 விசில் வேக விட்டுருங்க. 3 விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ குக்கர் 3 விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு. மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ மட்டன் பீசஸ் எல்லாம் 3/4 வாசி வெந்திருக்கு. அதிக விசில் விட்டுடாதீங்க, குலைவாக வெந்துடும். கரெக்டாக 3 விசில் விட்டிங்கனாலே போதும். இது நம்ம அரிசி சேர்த்ததுக்கப்புறம் அதனோட சேர்ந்து மட்டன் வந்து நல்லா சாஃப்டாக வெந்துடும். இப்போ திரும்பவும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிடுங்க. இது லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அரிசியை உள்ளே சேர்த்துடலாம். பாருங்கள், இப்போ தண்ணி லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 2 கிளாஸ் பாசுமதி அரிசியை நல்லா கழுவிட்டு 20 நிமிஷம் போல் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேன். அதை இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு உள்ளே சேர்த்துடலாம். ஸோ 2 கிளாஸ் பாசுமதி அரிசி எனக்கு 1/2 கிலோ அளவு இருந்துச்சு. அரிசியை அதிக நேரம் ஊற வச்சிடாதீங்க, சாதம் வந்து உடஞ்சி போயிடும். கரெக்டாக 20லிருந்து 25 நிமிஷம் போல் ஊறிச்சுன்னா போதும். இப்போ அரிசி உள்ளே சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இது உடஞ்சிடாமல் இது மாதிரி லைட்டாக கலந்து விடுங்க. ஸோ இந்த மட்டன் பிரியாணிக்கு நம்ம பாஸ்மதி அரிசி தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ரெகுலராக சாப்பாடு செய்கிற புழுங்கல் அரிசி இல்லைன்னா சீரக சம்பா அரிசி கூட யூஸ் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் நல்லாவே இருக்கும். பாருங்கள், இப்போ லைட்டாக கலந்துட்டு இது மாதிரி சமப்படுத்தி பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் அரிசிக்கும் தண்ணிக்கும் சமமாக இருக்கும். இப்போ இதில் 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துடலாம். ஸோ தேங்காய் பால் அதிகமாக சேர்த்துடாதீங்க. 1/2 கப் துருவன தேங்காயோட 1 கப் தண்ணி விட்டு நல்லா அரைச்சிட்டு வடித்து சேர்த்திங்கன்னா போதும். இப்போ தேங்காய் பால் சேர்த்துட்டு கூடவே இன்னும் 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ நான் இந்த கப்பில் தான் 2 கப் பாசுமதி அரிசி எடுத்தேன். இப்போ அதுக்கு வந்து தேங்காய் பால் ப்ளஸ் தண்ணி ரெண்டுமே சேர்த்து நமக்கு 3 கப் அளவுக்கு தேவைப்படும். நம்ம ஃபஸ்ட்டு மட்டன் வேக வைக்கிற போதே 1 கப் தண்ணி சேர்த்துட்டோம். இப்போ வந்து 1 கப் தேங்காய் பாலும் கூட 1 கப் தண்ணியும் சேர்த்திங்கன்னா போதும். சேர்த்துட்டு இப்போ இதை ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒருவேளை உப்பு காரம் குறைவாக இருந்தாலும் நீங்கள் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உப்பு குறைவாக இருக்கு, நான் இன்னும் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். எப்பயுமே பிரியாணிக்கு 1 கல் அளவுக்கு உப்பு தூக்கலாக இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதில் பாதி எலுமிச்சம்பழத்தோடைய ஜூஸ் சேர்த்துடலாம். ஸோ நான் பெரிய சைஸில் பாதி லெமன் ஜூஸ் சேர்க்குறேன். இதுவே சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 1 எலுமிச்சம்பழத்தோடைய ஜூஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். ஸோ நீங்கள் பிரியாணிக்கு பாஸ்மதி அரிசி இல்லைன்னா சீரக சம்பா அரிசி சேர்க்கறதா இருந்தால் மட்டும் தண்ணியும் தேங்காய் பாலும் இதே அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஒருவேளை ரெகுலராக சாப்பாடு செய்கிற புழுங்கல் அரிசி யூஸ் பண்ணுறதா இருந்தால் இன்னும் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. அப்போ தான் பிரியாணி வெந்து வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு குக்கருடைய மூடி போட்டு மூடி இதை மீடியம் ஹீட்டில் 2 விசில் வேக விட்டுருங்க. 2 விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும். பாருங்கள், இப்போ குக்கர் 2 விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு. மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம மட்டன் பிரியாணி நல்லா கமகமன்னு தயாராகிடுச்சு. இப்போ சாதம் உடஞ்சிடாமல் இது மாதிரி லைட்டாக கலந்து விடுங்க. நீங்களே பாருங்கள், பிரியாணி கொஞ்சம் கூட குலையவே இல்லை. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக வந்திருக்கு. அதே மாதிரி கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கவே இல்லை. மட்டன் பீசஸும் நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு. கரெக்டாக நான் சொல்லியிருக்கிற இதே மெத்தடில் செஞ்சேங்க அப்படின்னா பிரியாணி கொஞ்சம் கூட குழஞ்சி போகாமல் பர்ஃபெக்டாக வரும். இப்போ முதல்ல இந்த 65 பண்ணுறதுக்கு நான் இங்கே ஒரு 3/4 கிலோ அளவுக்கு சிக்கனை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து போன்லெஸ் சிக்கன், அப்படி இல்லைன்னா போனோட கூட எடுத்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாய், அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை. இதை இஞ்சி பூண்டு தட்டுற கல்லில் சேர்த்து பாருங்கள், இது மாதிரி 1-2 இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ வந்து இதுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கிடைக்கும். இப்போ இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் காரத்துக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள். அப்புறம் இதுக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கறதுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துடலாம். இதில் வந்து காரம் குறைவாக தான் இருக்கும். சிக்கன் 65க்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும், அதுக்காக தான் சேர்க்குறேன். நீங்கள் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் 1 டீஸ்பூன் சீரகத்தூள், கூடவே 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறம் இதில் ஒரு 2 டீஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு
இப்போ இதில் பெரிய சைஸில் ஒரு எலுமிச்சம்பழத்தோடைய ஜூஸ் சேர்த்துடலாம். சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் 2 எலுமிச்சம்பழத்தோடைய ஜூஸ் சேர்த்துக்கோங்க. கடைசி அதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலா எல்லாமே சிக்கனோட ஒன்று நல்லா சேர்ந்து வர மாதிரி இதை கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. சிக்கனை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நல்லா ஓரளவுக்கு தண்ணி விட்டு வரும். இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் மைதாவும் சேர்த்துடலாம். மைதா நீங்கள் விருப்பப்பட்ட சேர்த்துக்கோங்க, இல்லை நல்லா ஸ்கிப் பண்ணிடலாம். அப்புறம் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துட்டு இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு இப்போ இந்த மாவை எல்லாமே சிக்கனோட ஒன்றா நல்லா சேர்ந்து வர மாதிரி பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து மொத்தமாக ஊற்றிடக்கூடாது. இது மாதிரி லைட்டாக தெளிச்சிட்டு பிசைஞ்சிங்க அப்படின்னாலே போதும். இப்போ எல்லா பொருளுமே சிக்கனோட ஒன்றா நல்லா சேர்ந்து வந்துருச்சு. இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இதை அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது அரை மணி நேரத்துக்கு மசாலாவிலேயே நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ முதல்ல இந்த மட்டன் குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சதும் ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இதில் 1 இன்ச் அளவுக்கு பட்டை, கூடவே 5 லவங்கம், அப்புறம் சின்னதாக 3 ஏலக்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, சின்னதாக ஒரு அன்னாசிப்பூ, கொஞ்சமாக கல்பாசி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அன்னாசிப்பூ வந்து பெருசாக இருந்துச்சுன்னா பாதி அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாவை எல்லாம் 1-2 அரைச்சிட்டு உள்ளே சேர்த்துடலாம். ரொம்பவே நைஸாக இருக்கக்கூடாது. இது மாதிரி கொஞ்சம் குறப்பாக அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம முழுசாக சேர்க்கறத விட இது மாதிரி அரைச்சிட்டு சேர்க்குற போது குழம்பு வந்து நல்ல ருசியாக இருக்கும். இப்போ இது கூடவே 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா அதுக்கு பதில் நீங்கள் பெரிய சைஸில் 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இப்போ இந்த வெங்காயம் நல்ல பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ இதில் நம்ம சேர்த்துருக்கிற மசாலாவை கொஞ்சம் நிறைய அரைச்சி ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம எப்பப்போல்லாம் மட்டன் குழம்பு செய்கிறோமோ அப்பப்போல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இது மாதிரி முழுசாக சேர்க்கறத விட அரைச்சிட்டு சேர்க்குற போது தான் குழம்பு வந்து நல்ல ருசியாகவும் அதே மாதிரி மட்டனுக்குள்ளேயும் அந்த மசாலா எல்லாம் நல்லா இறங்கியிருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போக நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் மீடியம் சைஸில் நல்லா பழமாக 2 தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு இப்போ இந்த தக்காளி நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு வதக்கிடுங்க. ஸோ மட்டன் குழம்பை பொறுத்த வரைக்கும் தக்காளி வந்து அதிகமாக சேர்க்க வேண்டாம். மீடியம் சைஸில் 2 சேர்த்திங்க அப்படின்னாலே போதும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா வெங்காயம் தக்காளி நல்லா குழைவாக வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இதில் நம்ம தேவையான மசாலா பொருள் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள். நான் இங்கே ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்குறேன். அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் காரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் மிளகுத்தூள் சேர்த்துருக்கிறதுனால மிளகாய் தூள் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி இதை கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலாவுடைய பச்சை வாசனை போய் எண்ணெயுமே நல்லா பிரிஞ்சு வருது. இப்போ இதில் நான் 1 கிலோ அளவுக்கு மட்டனை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். எப்பயுமே குழம்புக்குன்னு மட்டன் வாங்குற போது கொஞ்சம் எலும்பு அந்த கொழுப்போட வாங்கிக்கோங்க. அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மட்டனை உள்ளே சேர்த்துட்டு இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அந்த மசாலாவிலேயே மட்டன் நல்லா வதங்கி அதுலேருந்து தண்ணி பிரிஞ்சு வரும். அது வரைக்குமே இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மட்டன் ஒரு 5 நிமிஷம் போல் மசாலாவிலேயே நல்லா வதங்கி அதுலேருந்து லைட்டாக தண்ணியுமே பிரிஞ்சு வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் மட்டன் நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இங்கே ஒரு 2 கப் அளவுக்கு சேர்க்குறேன். கூடவே குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ ஒரு டைம் நல்லா கலந்து விடுங்க. ஸோ நம்ம குக்கரில் 5லேருந்து 6 விசில் வேக வச்சு எடுக்க போகிறோம். அதனால் தண்ணி வந்து நீங்கள் இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ரொம்பவே அதிகமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னாலும் மட்டனுக்குள்ளேயெல்லாம் மசாலா சரியாக இறங்காது. கரெக்டாக மட்டன் மூழ்கிற அளவுக்கு சேர்த்திங்க அப்படின்னாலே போதும். அவ்வளோதான். இப்போ குக்கரோடைய மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது மீடியம் ஹீட்டில் 5லேருந்து 6 விசில் இருக்கட்டும். இப்போ இந்த டைமில் நம்ம குழம்புக்கு வேணுங்கிற பொருளையெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது 5 விசில் இருக்கட்டும். இப்போ அடுத்தது ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. ஸோ தேங்காய் வந்து ரொம்பவே அதிகமாக சேர்க்க வேண்டாம். மீடியம் சைஸில் 1/2 மூடி தேங்காய் சேர்த்திங்க அப்படின்னாலே போதும். இப்போ இது கூடவே குழம்புக்கு நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கறதுக்கு 5-6 முந்திரி பருப்பும் சேர்த்துடலாம். ஸோ முந்திரி பருப்பு வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா
இதுக்கு பதில் 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துட்டு இதை ரொம்பவே நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ தேங்காய் விழுது அரைச்சி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கணும். அப்போ தான் குழம்பு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா குக்கருமே 5 விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு. முடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ திரும்பவும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை ஒரு டைம் லைட்டாக கலந்து விடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மட்டன் பீசஸ் எல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு. கரெக்டாக 5லேருந்து 6 விசில் வேக விட்டீங்க அப்படின்னாலே இந்த அளவுக்கு நல்லா வெந்துடும். ஒருவேளை உங்களுக்கு மட்டன் வேகாத மாதிரி இருந்துச்சுன்னா திரும்பவும் குக்கர் மூடி போட்டு மூடி இன்னொரு 2 விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ ஒரு டைம் லைட்டாக கலந்து விடுங்க. ஸோ குழம்பு வந்து உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா இது மாதிரி தேங்காய் விழுது அரைச்சி சேர்த்துக்கோங்க. இல்லை கொஞ்சமாகவே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம தேங்காய் சேர்க்க வேண்டியது கூட இல்லை. இப்போ இதில் நம்ம குழம்புக்கு தேவையான அளவை தண்ணி சேர்த்துடலாம். உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது பத்தலை அப்படின்னாலும் இதில் நீங்கள் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இது மீடியம் ஹீட்டில் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா தளன்னு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா குழம்பு நல்லா தளன்னு கொதி வந்து நல்லா திக்காக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இதில் கடைசியாக வாசனைக்காக கொஞ்சமாக மல்லி இலை தூவி விட்டுட்டு இப்போ இந்த டைம் லைட்டாக கலந்து விட்டுறலாம். ஸோ தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் குழம்பு அதிக நேரம் கொதிக்கக்கூடாது. கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் போல் இருந்துச்சுனாலே போதும். இப்போ இந்த குழம்புடைய திக்னஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே கெட்டியாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி ரொம்பவே தண்ணியாகவும் இல்லாமல் கரெக்டாக இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. அப்போ தான் இட்லி தோசை கொடியெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இது ஆறுனதுக்கு அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா இன்னுமே நல்லா திக்காகும். அவ்வளோதான். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அடுத்தது கடாயில் சிக்கன் பொரியிற அளவுக்கு எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற சிக்கனை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துடலாம். ஸோ ஒரே டைமில் மொத்தமாக சேர்த்து பொரிச்சு எடுக்காமல் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பேச்சஸாக சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் சிக்கன் வந்து உள்ளேயுமே நல்லா வெந்து வரும். இப்போ சிக்கனை உள்ளே சேர்த்ததும் இதை உடனே திருப்பி விட்டுறக்கூடாது. அப்போ வந்து மசாலா பிரிஞ்சு போக ஆரம்பிக்கும். இது ஹை ஃப்ளேமில் ஒரு சைடு லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறமா இதை அடுத்த சைடு திருப்பி விட்டுறலாம். இப்போ வந்து ஸ்டவ் ஹையில் இருக்கட்டும். இது ஓரளவுக்கு பொரிஞ்சதும் மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன் ஒரு சைடு லைட்டாக பொரிஞ்ச அந்த சலசலப்பும் ஓரளவுக்கு அடங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இதை பொறுமையாக அடுத்த சைடு திருப்பி விட்டுருங்க. 2 சைடுமே நல்லா பொன்னிறமாக பொரிஞ்ச அந்த பபுள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கினதும் இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். அப்பப்போ இது மாதிரி லைட்டாக காந்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் சுற்றியுமே நல்லா கிறிஸ்பியாக பொரிஞ்சு வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன் 2 சைடும் நல்லா பொன்னிறமாக பொரிஞ்ச அந்த சலசலப்பும் ஓரளவுக்கு அடங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இதை நம்ம எண்ணெயிலேருந்து வடித்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். பிளேட்டில் ஒரு டிஷ்யூ பேப்பர் அப்படி இல்லைன்னா காட்டன் கிளாத்தை விரிச்சிட்டு அதில் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற எண்ணெய் எல்லாத்தையுமே அது ஈட்டிடும். அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி நீங்கள் எல்லா சிக்கனையுமே எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச மட்டன் பிரியாணியும் அது கூடவே சிக்கன் 65 அப்புறம் மட்டன் குழம்பு இது 3மே ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. இன்றைக்கி நான் செஞ்சுருக்கிற அளவு பார்த்திங்க அப்படின்னா தாராளமாக 4லேருந்து 5 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு செஞ்சுருக்கேன். இதில் மட்டன் குழம்பு மட்டும் கொஞ்சம் அதிகமாக செஞ்சுருக்கேன். இதை நம்ம மதியம் செஞ்சோம் அப்படின்னா நைட்டுக்கு இட்லி தோசை சப்பாத்தி கூட தொட்டுக்கிறதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதில் எல்லா பொருளையுமே கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் இந்த லஞ்ச் காம்போ வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.